பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எப்படி இருக்கு ட்ரெண்ட்? இப்போ பகலில் நம்ம சந்திச்சு பேசினோம். இப்போ நிலைமை 106 இடங்கள்ல கிட்டத்தட்ட அதே இடத்துல அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 106 இடங்கள் அப்படின்னு இருக்கு. திமுக 74 இடங்கள், திமுக கூட்டணி 74, அதிமுக கூட்டணி 54 அப்படின்ற இடத்துல இருக்கு. இதோட அடுத்த கட்ட நகர்வு வாட் நெக்ஸ்ட், என்ன அடுத்து நடக்கும், என்ன நடக்க போகிறது? இல்ல, விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். 106 என்கிற எண்ணிக்கை இருந்தாலும் அந்த மேஜிக் நம்பர் என்பது 118க்கு இன்னும் ஒரு சற்றேறக்குறைய ஒரு 12 இடங்கள் தேவை நிலை இருக்கிறது. இது அவர் ஆதரவு தாங்கன்னு கேட்க வேண்டிய சூழலே இருக்காதுன்னு நான் பார்க்குறேன் சார். ரொம்ப முக்கியமா காங்கிரஸ் வாலண்டியரா போய் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தற்போது வரை காங்கிரஸ் 5 இடங்கள்ல முன்னிலை அப்படின்றத பாக்குறோம். அந்த 5 இடங்கள் முன்னிலை என்பது நம்ம கிட்டத்தட்ட அதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னா, கடந்த 2011 காலகட்டத்தில் திமுகவிடம் 63 தொகுதிகளை வாங்கினாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கரை சேர்ந்தாங்க. இப்ப பாருங்க, ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், 28 இடங்கள் வாங்கினாங்க. அதே எண்ணிக்கையில 5 கொண்டு மீண்டும் நிறுத்தியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு பெரிய லாஸா காங்கிரஸ் கொடுத்த 28 மாறி இருக்கு அப்படிங்கிறதும் இது நமக்கு காட்டுது. சோ அப்ப அந்த 5 இடங்கள் என்கிற ஒரு எண்ணிக்கை ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இவங்க அதிமுக அணியில ஜெயித்திருந்தாலும் கூட தொடர்ந்து இவங்களுக்கு எனக்கு 2 கேள்விகள். நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் 5 இடங்களோட ஒருவேளை தாவேக்காக்கு போகுது அப்படின்னா பாஜக இதை எப்படி பார்க்கும்? தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறத பாஜக ரசிக்குமா? இல்ல, நிச்சயமா ரசிக்க மாட்டார்கள். பாஜக இப்போ ஒரு 10 சீட்டை எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிளே பண்ணுவாங்க. ஒரே ஒரு இடம் தான் அவர்களுக்கான முன்னிலை இருக்கிறது. அது வெற்றி வாய்ப்பா கூட மாறி இருந்ததை பார்த்தேன். அந்த ஒரு இடத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு விஜய்க்கு அந்த ஒரு சீட்டு போய் சப்போர்ட் பண்ணி ஜெயித்து விட முடியாது, ஆட்சி கட்டிலுக்கு போய்விட முடியாது. அப்ப விஜய் என்ன நினைக்கிறான்னா, மக்கள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு வாக்களித்தவர்கள் தான் இந்த 105 தொகுதிகளில் நமக்கு வெற்றியை தந்திருக்காங்க. அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு சக்தி அப்படிங்கும்போது காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளலாம். ராகுல் காந்தி கூட இப்ப வாழ்த்து சொன்னதா தகவல்கள் வருது. விஜய் வாழ்த்து சொல்லிருக்காரு, பிரதமர் மோடி வாழ்த்து சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த மாதிரியான தகவல்கள் வருது. இன்னொன்னு, காங்கிரஸுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு தருவாங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப அமைச்சரவையில பங்கு தாங்க, 2 அமைச்சர்கள் தாங்க, ஒரு அமைச்சர்கள் தாங்கிற இடத்தை காங்கிரஸ் இழந்துட்டாங்க. நீங்க கடந்த நான் கேட்கறது, காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகம் இணக்கமாக அல்லது கூட்டணியோட போறாங்க, கூட்டணியில இடம்பெறலன்றதெல்லாம் வேற. அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அல்லது இவங்களுக்கு அவங்க 2 பேருமே மியூச்சுவலா போறாங்க அப்படின்னா அதனை பாஜக எப்படி அனுமதிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும்? அனுமதின்றது சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அதை. ஏன்னா ஏற்கனவே இப்ப அவர் மீது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 இணக்கமான சூழலை தான் அவர் பாஜகவோட இருக்காரு. ரொம்ப கடுமையான எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தல. இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொன்னாலும் கூட பெரிய அளவுல எதிர்ப்பை தெரிவிக்காத சூழல்ல காங்கிரஸோட இவங்க இன்னும் க்ளோஸா போறாங்க அப்படின்னா பாஜக அதை எப்படி? இல்ல, நீங்க கேட்டதை போல இப்ப பாஜகவுக்கு ஒரு 10 இடங்கள் இருந்து அவங்க பாஜகவோடு அவர் சேராமல் காங்கிரஸோடு போனா காங்கிரஸ் விட பாஜக எதிர்ப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கலாம். பாஜக ஜெயிக்கிறது எண்ணிக்கை 1 என்கிற பொழுது அப்ப அந்த நகர்வு பாஜகவினுடைய கைமீறி பேர். நீங்க பாஜக பிளே பண்ணுவாங்க. அது எப்ப பிளே பண்ணுவாங்கன்னா, கடந்த காலங்களில் அவங்க ஒரு மாநிலத்துக்குள்ள கால் ஊன்றிட்டு தான் சில பிளே பண்ண முடியும். இப்ப அவர்கள் போய் அதிமுகவோட நீங்க போய் கைகோருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணைய கடைசி கட்ட இப்ப நிலவரப்படி பாஜக இது வரைக்கும் ஒரு இடங்களும் இல்லை அப்படின்றதா நம்ம தகவல். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள், திமுக தனியாக 59 இடங்கள், அதிமுக 46 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 5, இந்திய காங்கிரஸ் 5, IUML 2, CPI 2. இதுதான் இப்ப வரைக்குமான முன்னணி நிலவரங்களாக இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இது உங்களுக்கு நான் குறிப்பிட்டதை போல காங்கிரஸ் பாமக என்கிற ஒரு அணி இருந்தாலே இவரால் ஆட்சி தனிப்பெரும்பான்மையோடு அமைப்பதற்கான எண்ணிக்கை வந்துடும். அதுக்கு நீங்க இப்போ திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி என்கிற அடிப்படையில தான் விஜய் அவர்களை ஒரு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டதாக அவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொன்று, அவருடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்ப கொள்கை எதிரி பாஜக இங்கு சுழியமாக்கப்பட்டிருக்கிறது. சோ அவர் அந்த அடிப்படையில பாஜக இதுல எந்த தலையீடும் செய்ய முடியாதுன்னு நான் பாக்குறேன். நீங்க பீகார்ல எல்லாம் அவங்க தலையிட்டாங்க, ஆட்சி கட்டிலுக்கே அவங்க வந்துட்டாங்க, நிதிஷ்குமாரை போய் தேசிய அரசியலுக்கு நகர்த்திட்டாங்க. அங்க எல்லாத்துக்கும் அடித்தளம் என்னன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா பாஜக அந்த மாநிலத்தில் கால் ஊன்றி இருக்காங்க. தமிழ்நாட்டில் காலே ஊன்றல. அப்ப ஊன்றாத ஒரு விஷயத்தை அவங்க போய் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத நான் பாக்குறேன். சோ இது விஜய்க்கான ஒரு தேர்தல் தான். வீசியது விஜய் அலை, அதை அவர் அட்வர்டைஸ் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன்.